கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21 நாள் உபாச ஜெபத்தில் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான 21 நாள் உபாச ஜெபத்தில் 14வது நாளில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கும். நீங்கள் வியாதியோடு இருந்தாலும் வேதனையோடு இருந்தாலும் நீங்கள் இந்த ஜெபத்தில் அப்படியே சோத்திரத்தோடு இருக்கும் பொழுது அந்த வியாதிகள் மறைகிறதை பார்ப்பீர்கள், மந்திர கட்டுகள் எரிகிறதை பார்ப்பீர்கள், இருளின் ஆவிகள் ஓடுகிறதை பார்ப்பீர்கள். எத்தனை தேவ ஜனம் ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை தேவ ஜனம் ஆண்டவரே என்னை தொடும் என்று ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க? தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். பிரேயர் டைம் குடும்பத்தாரை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அதனால இந்த ட்ராக்கை விட்டு விடாதீர்கள், இந்த பயணத்தை விட்டு விடாதீர்கள், உங்கள் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள், அதில் அனல் மூட்டுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி இப்படி தான் அடிக்கடி ஒரு அதிகாரியை போய் சந்திப்பாங்க. ஏன்னா அவங்க கீழே நிறைய சின்ன பிள்ளைகள், அநாத பிள்ளைகளை எடுத்து அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் யுத்தங்கள் நடந்த நாட்கள். அதனால சின்ன பிள்ளைகளை எல்லாம் எடுத்து தாயால் தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், யுத்தத்தில் மரித்த தகப்பன் தாய் இறந்திருப்பாங்க, அந்த பிள்ளையை வளர்க்க முடியாமல் இந்த ஆர்ஃபனேஜில் விடுவாங்க. பட் இது ஒரு சின்ன இடம், இதில் இந்த பிள்ளைகளுக்கு இடமே பத்தலை. அதனால் அந்த ஊரில் உள்ள ஒரு லீடர்கிட்ட போய், அந்த தலைவர்கிட்ட போய் இந்த சகோதரி அனுதினமும் மனு கேட்பாங்க. மனு கேட்ட பொழுது அந்த ஊர் தலைவர் இந்த ஆளுடைய, இந்த அம்மாவுடைய பிரச்சனை தாங்காமல் அவங்களுடைய பெட்டிஷன்ஸ் ஒயாமல் வந்துட்டு இருக்கிறதை பார்த்துவிட்டு ஒரு மோசமான இடத்தை எழுதி கொடுத்து விட்டார். அந்த மோசமான இடம் ஊரில் ஒரு ஓரமாக மலை உள்ள இடமாக மாறிவிட்டது. அந்த இடத்துல மலைகளாக இருக்கும், அந்த இடத்துல போய் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த தாயும் வந்து பார்க்குறாங்க, மலைகள் பாறைகள் நிறைந்த இடம். சின்ன பிள்ளைகள் இதை கொண்டு போகிறதே கஷ்டம், அதில் ஒரு அஸ்திபாரம் போடணும்னா கஷ்டம், மலைகளை உடைக்க வேண்டும். இப்போ இந்த தாயார் வசனத்தை எடுத்து தினமும் பேசுவாங்க. வசனம் சொல்லுகிறதல்லவா, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிறதல்லவா. தினமும் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்தில் போய் விழு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தினமும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பார்ப்பார்கள், அந்த மலை அங்கதான் இருந்தது. ஆண்டோடைய வசனம் சொன்னது ஒன்றும் நடந்தது போல தெரியலை. அது அப்படியே பறந்து போய் கடலில் விழுன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை, ஒரு மேஜிக்கையும் பார்க்க முடியல, ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரு நாள் பிள்ளைகள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அங்கே படுக்க இடமே இல்லை. இப்போ யாராவது ஒரு நபர் கதவுக்கு வெளியே படுத்து தான் ஆகணும். அப்போ இந்த தாயார் வெளியே படுப்பாங்க, பிள்ளைகள் எல்லாம் உள்ளே படுப்பாங்க. இந்த நிலைமை வந்த பொழுது ஒரு நாள் அதிகாலை வேளையில் அவங்க வீடை தேடி கவர்மெண்ட்ல இருந்து சில நபர்கள் வராங்க. அவங்க வந்து ஒரு செக்ஷன், கடல் படை செக்ஷன்ல இருந்து வராங்க. வந்து சொல்றாங்க, ஏம்மா, நாங்கள் இப்படி எங்கள் கடலில் இந்த போட்டெல்லாம் போகிற இடத்துல ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக ஒரு பிரிட்ஜு கட்டுறோம். அந்த பிரிட்ஜுக்கு பல 1000 டன் கல்லுகள் தேவை. இப்போ எங்களுக்கு கல் வந்து ஊரில் ரொம்ப உள்ளே போய் எடுத்தால் ரொம்ப ட்ராவல் சார்ஜும் சரி, வண்டி சார்ஜும் சரி, எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஆகும். அதனால் இந்த கடல் சமுத்திரத்துக்கு பக்கத்தில் உங்கள் மலை தான் இருக்குது, நீங்கள் தயவுசெய்து உங்கள் மலையை தருவீங்களா? நாங்கள் அதை வெட்டி எடுக்கிறோம். இந்த அம்மாவுடைய பிரச்சனையே அந்த பாறைக்கல் தான். அந்த பாறைக்கல்லையை பார்த்து, போ, இங்கேருந்து பெயர்ந்து போ, கடலில் போய் விழு அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் பெயர்ந்து போகிறதுக்கு ஆட்களை அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தாயாருக்கு ஆட்களை அனுப்பினது போல எனக்கும் அனுப்புவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே இந்த தாயாரை கனம் பண்ணது போல என் விசுவாசத்தையும் கனம் பண்ணுங்க என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் வசனத்தை விசுவாசித்து இதே போல பிராக்டிக்கலாக செபித்து கொண்டு இருக்கிறீங்களா? யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். அந்த தாயார்கிட்ட ஒரு சர்ப்ரைஸான, ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏமா, அந்த மலையை நாங்கள் எடுத்துட்டு போகிறது மட்டும் இல்லை, இங்கேருந்து எவ்வளோ டன் நாங்கள் எடுக்கிறோமோ
ஒவ்வொரு டன்னுக்கும் இத்தனை ஆயிரங்கள்னு சொல்லி பேசி பல கோடி ரூபாய்க்கு அந்த மலையை மொத்தமாக எடுத்துட்டு போனாங்க. தேவ ஜனமே, அவங்க வெட்டுறதுக்கு கூலி கொடுக்கல, வெட்டி எடுத்த மலைக்கு அவர்கள் கூலி கொடுத்து அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஆர்ஃபனேஜை தேவன் கட்டி கொடுத்தாரு. உலகம் அவர்களை பகைத்தது, தலைவர்கள் ஏளனமாக எண்ணினார்கள், ஆனால் கர்த்தர் கரம் கைவிடவில்லை. எத்தனை பேர் இந்த இடத்துல அப்பாவை நோக்கி பார்க்குறீங்க? மனுஷன் மறந்து போலாங்க, எல்லாரும் மறந்து போகணும், ஆனால் நம்மளை மறக்காத ஒருவர் உண்டு. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு வசனம் சொல்லுகிறதே. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வேதாகம கல்லூரியை முடித்துவிட்டு, கிராஜுவேஷன் எல்லாம் முடித்துவிட்டு பஸ்ஸில் வரும்பொழுது நான் யோசித்தேன், இனி நான் என்ன ஊழியம் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நான் கண்ணீரோடு வரும்பொழுது இந்த அருமையான வசனம், சங்கீதம் 138 கடைசி வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு இந்த வார்த்தை எனக்கு கேட்குது. முதலாக ஆவியானவர் பேசுறது என்னால் உணர முடியுது. ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இந்த சத்தம் எனக்கு இப்படி கேட்டதே இல்லையேன்னு சொல்லி யாருடா என் கூட பேசுறாருன்னு கேட்டுட்டே வாரேன். அன்னைக்கு எனக்கு தெரியல, இன்னைக்கு திரும்பி பார்த்தா இந்த 15 ஆண்டு ஊழியங்களை ஆண்டவர் நிறைவேற்ற இந்த நாட்கள் ஃபுல்லாக கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் ஊழியத்தில் மூடவும், இத்தனை ஆண்டுகளில் அநேக சாதனைகளை ஆண்டவர் செய்ய, ஆவிக்குரிய ஊழியங்களை செய்ய, அநேக ஆயிரங்களுக்கும் அநேக லட்சங்களுக்கும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். காரணம் ஒன்னே ஒன்று, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு ஒரு வார்த்தை என்னோடு பேசினது. தேவ ஜனமே, இது ஒரு தனி நபருக்குள்ள வார்த்தை அல்ல. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ஒவ்வொரு வேருக்கும் இது கிரியை செய்யும். இது அழியாத ரூபா, இது அழியாத சொத்து. எத்தனை பேர் சொல்றீங்க? இருக்கிற இடத்துல சொல்லுங்க, இந்த உபாச ஜெபத்துல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. 999 1000 செய்து முடிப்பா. உன்னை விட்டுட்டு முடிப்பார்னால எல்லாம் முடிப்பா, எல்லாவற்றையும் செய்து முடிப்பா. அப்படி சொல்லுகிற நபர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எங்களோடு இணைந்து இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்க விசுவாசத்தை அனல் மூட்ட ஆரம்பிங்க. அக்கினி உங்களுக்குள் எழும்பட்டும், அபிஷேகம் எழும்பட்டும், ஆவியானவர் உங்க வீட்டில் இறங்கட்டும். நீங்க தான் பாதையை உருவாக்குற நபர். இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகன் பாதையை உருவாக்கினார். He was the way maker for Jesus. இன்னைக்கு இயேசுவுக்கு பாதையை உருவாக்குற நபர் நீங்க தான். வெட்டுங்க, வாய்க்கால வெட்டுங்க, அதன் தண்ணீரால் நிரப்புவார், ஊற்றால் நிரப்புவார். இன்னைக்கு ஜெபிங்க, வாயில உள்ள வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட துதிச்சு வாய்க்கால வெட்டி பாருங்க, கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்புவார். எல்லாரும் சேர்ந்து இந்த அருமையான பாடலை சேர்ந்து பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் இருக்கிறார்னு சொல்லி இந்த வரிகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். என்ன தேவையோடு இருந்தாலும் அது எல்லாவற்றாலும் நிரப்புவார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது. எத்தனை பேர் அப்பா பார்த்து கேட்குறீங்க? அப்பா, உங்க கை குறுகலப்பா, என்ன ஆசீர்வதிக்க, என்ன நடத்த உங்க கை குறுகல. இஸ்ரவேல்ல உள்ள திரள் லட்ச ஜனத்தை நடத்தின ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நடத்த எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்லி ஆராதிக்கிறீங்க? கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ
சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்கள் கையில் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, அப்பா உங்க கை குறுகலப்பா, அப்பா உங்க கை குறுகி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி என் தேவனுடைய கை குறுகவில்லை. உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு அப்பாவால முடியாமல் போகவில்லை. பட் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்க வைத்திருக்கிறார். அப்பா உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். மகனே, அதை நன்மையாக மாற்றி தருவேன், அதை நன்மையாக மாற்றி தருவேன் மகளே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன்ப்பா, எனக்காக நீங்க இருக்கிறீங்கப்பா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் தனியா இருக்கலாம், எனக்கு உதவி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன்னு ஏசப்பா பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவோமா? இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் ஆம் தேவச்சனமே, அந்த பொல்லாங்கன் பொய்யனா இருக்கிறான், அவன் திருடன், அவன் திருடம் கொள்ள அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் தேவச்சனமே. ஆமென். பயமே இல்ல. உங்க ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். உங்க ஃபியூச்சரை பத்தி அப்பா ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் நிச்சயமாக நடக்கும். அதை தடை செய்ய அவனால் முடியாது. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் தேவனின் கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்களேன். ஓ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுவோம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர். எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தையாலே உருவாக்கினா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்லாததை அவருடைய வார்த்தையால் உருவாக்குவார். நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவசனமே. கர்த்தருடைய ஆவியானவர் உருவாக்குகிறதை உங்க கண்கள் காணும். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என்
வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அப்பா நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்வோம்ப்பா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சதெல்லாம் நன்மைக்காக, அது தீமைக்காக அல்ல, அது நன்மைக்காக. உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக, உங்களை சாதனையாளராக மாற்றுகிறதற்காக. காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆம் தேவச்சனமே, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவீங்க, அப்பா உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லப்பா. இந்த பாதையிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் போகிற பாதையில உம்மை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீர் யாவையும் செய்து முடிப்பி. ஓ எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவராக எங்களுக்கு முன்பாக தென்படுவே. எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் விசுவாசிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில அவர் யாவையும் செய்து முடிக்கிறவராக வரப்போகிறார். காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு குறை உண்டானது, ஆனா எல்லாம் இருந்த பொழுது ஒரே ஒரு குறைவு, அந்த ஒரு குறைவையும் இயேசு தீர்த்து வைத்தார். இவங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், ஆனா ஒன்னே ஒன்று குறைவு போல இருக்கும். ஆண்டு சொல்லுகிறார், குறைவை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, குறைவை பார்க்காதீருங்க. அந்த குறைவு உங்களை வேதனைக்குள்ள கொண்டு போகும். அதை பார்க்க பார்க்க சொந்து போவீர்கள். நிறைவானதை பாருங்கள், குறைவானது அகன்று போகும். இன்னைக்கு அநேகர் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இருதயத்தில் வேதனை இருக்குது, அவங்க இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதனால சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார். சூழ்நிலையை பார்க்காதீர்கள், கர்த்தரை பாருங்கள். நான் விசுவாசிக்கிற தேவச்சனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்க உள்ளத்துக்கு என்ன தேவை, எந்த இடத்துல பிரச்சனை, அவர் உங்களை பார்த்து பேசுவார். எத்தனை பேர் அப்பா என்னோடு பேசும், நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க. உங்க வார்த்தை எத்தனை இன்பமானது, பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வச்சனங்களை இன்னைக்கு சில ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பாடுகிற வேளையில் ஆவியானவர் நம்மளோடு பேசின அந்த வார்த்தை நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சில ரகசியங்களை கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். இந்த ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசுகிறது. இன்னைக்கு உங்க இருதயம் பயத்தினால் நிரம்பி இருக்கா, உற்சாகத்தினால் நிரம்பி இருக்கா என்று உங்களை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்க வெற்றிக்கும் உங்கள் ஜெபத்திற்கும் கனெக்ஷன் உண்டு தேவ ஜனமே. இந்த உலக பிசாசுகள் இந்த உலகத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கும். அது சொல்லுதுல என்ன வணங்கி எல்லாத்தையும் தாரேன்னு சொல்லுது. அப்படின்னா அந்த மனிதர்கள் பிசாசின் சத்தத்தை கேட்டால் உலக ஆசீர்வாதம் உண்டு. இந்த இம்மைக்கு உள்ள மரணத்துக்கு ஏதுவான சில சாத்தானின் ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசுவின் இடத்தில் வந்து அது கேட்டது. அதே
அதே போல தேவச்சனமே ஆவிக்குரியவர்களாகிய நாமும் கர்த்தர் சமூகத்துக்கு வரும் பொழுது, கர்த்தர் சத்தத்தை கேட்கும் பொழுது அதற்குள்ள பிரதிபலன் உண்டு. அதனால நம்ம இருதயம் எதனால் நிரப்பப்படுகிறதோ அதனால் தான் நம்ம ஆசீர்வாதமும் உண்டு. இந்த இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுகிறது. இந்த வாயின் வார்த்தை, நம்ம நாக்கினால் உண்டாகிற வார்த்தையில மரணம் இருக்கு, ஜீவனும் இருக்கு. இன்னைக்கு உங்க சூழ்நிலையை நீங்க இனிப்பாகவும் மாற்ற முடியும், நீங்கள் கசப்பாகவும் மாற்ற முடியும். உங்க சூழ்நிலையை நீங்க உந்து விசையாகவும் மாற்ற முடியும், பின்வாங்கியும் போக முடியும். ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாடி ஜீவனும் மரணமும் இருக்கும் பொழுது ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கைகளை காட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் தேவச்சனமே? இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா தேவச்சனமே? உலகத்தில் 2 வாசல் இருக்குது. விரிவான வாசல், கேட்டுக்கு போற வாசல் விரிவாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்துக்கு போகிற வாசல் சின்னதா இருக்குது. ஆனால் அதற்குள் நுழைந்தால் அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். ஆனால் அந்த கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கும், முடிவோ நரகம். ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கிறார். இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னா உபத்திரவத்தின் ஆழத்தில் தான் நாம் அதை பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 138 8வது வசனத்தில், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. அப்படி சில வார்த்தைகளை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எல்லா தேவச்சனங்களும் இன்னைக்கு இருதயங்களை திறந்து வைங்க. விசேஷித்தமான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஒவ்வொரு பேருடைய நெருக்கத்தில் அவர்கள் எப்படி பேசினார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பேருடைய நெருக்கம் வரும் பொழுது அவர்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டது. பேதுரு பாருங்க, ஆண்டவர் கூட இருந்து சொல்லி கொண்டிருந்தார், ஆண்டவரே நான் உமக்காக உயிரை கொடுத்துருவேன், உங்களுக்காக எதனாலும் செய்வேன், யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தார் பேதுரு. ஆனால் ஒரு போராட்டம் வந்தவுடன் தன் கையில் உள்ள கத்தியை எடுத்து காதை வெட்டி இயேசுவை விட்டு தூரமாக ஒளிந்து கொண்டு, பிறகு இயேசு எப்படி பிடித்து கொண்டு போனாங்களோ அந்த இடத்தை பின்தொடர்ந்து போகும் பொழுது சிலர் அவரை பார்த்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசுவை அவர் மறுதலிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவர் மறுதலிக்கிறது மட்டுமல்ல, இயேசுவை சாபமிட்டு சத்தியம் பண்ணி அவர் எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்ல ஆரம்பித்தார். ஜீவனை கொடுக்க வேண்டிய இந்த நபர் எப்படி விலகி போனார் என்றால், அவருக்குள் மறைந்திருந்த பொய், அவருக்குள் மறைந்திருந்த பயம். தேவச்சனமே, நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம அதெல்லாம் செஞ்சிடலாம், ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்யலாம் நம்ம நினைக்கும் பொழுது நம்மளை தெரியாமலேயே நமக்குள்ள களிம்பு இருக்குது, நமக்குள்ள அசடுகள் இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் நம்மளை புடைத்து கொண்டிருக்கிறார். சுத்த பொன்னாக மாற நம்மளை அக்னியில போட்டு இருக்கலாம். தேவச்சனமே, நம்மளை அவர் அழகாக ஆமென் வணைந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு. ஸோ தேவச்சனமே, பேதுரு சத்தியம் பண்ண தொடங்கினார், சபிக்க தொடங்கினார். உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள இருந்தது வெளியே வந்தது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி விட்டதெல்லாம் சும்மா கதை விட்டுருக்கிறார், ஆண்டருக்காக நிற்பேன் அப்படின்னு சொன்னது. ஸோ தேவச்சனமே, உபத்திரத்தில் தான் தெரியும் அது தங்கமா அது பித்தளையான்னு. ஸோ தேவச்சனமே, ஒருவேளை நம்ம லைஃப் இப்படி பேதுரு போல சோர்ந்து போயிருந்தாலும் மறுதளித்திருந்தாலும் நம்மளை மறுபடியும் உருவாக்க கர்த்தரால் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். மக்கள் வேதனையின் உச்சக்கட்டத்தில் சொன்ன சில விஷயங்கள், அதில் நமக்கு தெரியும். ஆமாம், நம்ம யோனாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி போகும்பொழுது அவன் வசமாக மாட்டிக்கிறான். அதாவது இந்த போலீஸ்ட்டை வந்து லைசன்ஸ் செக் பண்ணும்பொழுது, ஹெல்மெட் செக் பண்ணும்பொழுது வாலிப பசங்க சில நேரம் வசமாக மாட்டிக்கிடுவாங்க. அதே போல் இப்போ கடலில் சீற்றம், அப்போ போராட்டம். இவர் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார். தேவ திட்டத்தை விட்டு வழி மாறி போகும் பொழுது இப்போ என்ன நடக்குது? ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் நான் கர்த்தரோடு இருப்பேன், நான் கர்த்தர் சொல்கிறத கேட்பேன்லாம் அவர் சொல்லலை. என்ன சொல்லுகிறாருன்னு வாசிக்கலாமா? யோனா 1வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். அதற்கு அவன் நீங்கள் என்னை சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். சமுத்திரத்துல போட்டுருங்க, அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். பாருங்களேன், ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியல, நான் செத்து கூட போயிடுறேன், எனக்கு என்ன வேண்டாம், ஊழியம் செய்ய முடியாது என்னால. ஸோ தேவ ஜனமே, இந்த இடத்துல யோனா பயந்து போய் என்ன சொல்றாரு பாருங்க, நாவின் வார்த்தையை பாருங்கள். அதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. உபத்திரத்தை அவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அவன் வாயின் வார்த்தையை பார்க்கிறார். இப்போ என்ன செய்ய?
என்னதான் ஆனாலும் இவன் திருந்த மாட்டான்னு நினைக்கும் பொழுது ஒரு மீனை அனுப்பி அவரை பாதுகாக்கிறார். சுதேவச்சனமே, இதே போல தான் எலியா சொல்கிறார், ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு என்று சொல்கிறாரு. சுதேவச்சனமே, எல்லாருடைய லைஃப்பில் ஒரு பயத்தின் சூழ்நிலை வரும், ஒரு வேதனையின் சூழ்நிலை வரும். அந்த நேரம் நம்ம வாயின் அறிக்கையை நம்ம கவனமாக வைத்து கொள்ளணும். இல்லை என்றால் நமக்கு ஆபத்து நேரிடும். தேவஜனமே, இதே போல தான் ராகேலுடைய லைஃப்பில் கூட ஒரு சிலையை ஒழித்து வைத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. அப்போ யாக்கோபு தெரியாமல் தன்னுடைய வாயின் வார்த்தையை விடுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? துரத்தி வந்து கொண்டிருந்த தன்னுடைய மாமாவாகிய லாபான்ட்ட சொல்லுவார், நாங்கள் யாராவது இந்த சிலையை எடுத்திருந்தால் எங்களை கொண்டு போடுங்க, அவங்க சாகட்டும். ஆம் தேவஜனமே, இந்த வார்த்தையை லாபான் கேட்டாரோ இல்லையோ, அது இந்த உலகத்தில் சொல்லப்பட்டது, வாயின் வார்த்தை சொல்லப்பட்டது, அது ரிப்பீட்டாக எடுக்கவில்லை. வேதம் சொல்லுது, ராகேல் அதை ஒழித்து வைத்தார் என்று. ஆமீன். யாக்கோபுக்கு தெரியாமல் இருந்தது. ஆமீன். யாக்கோபு சொல்றாரு, யாரை எடுத்தாங்களோ சாகட்டும்னு சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது ராகேல் தன்னுடைய 2வது பிரசவத்தில் மரித்து போகிறாள். இளம் வயசிலே மரித்து போகிறாள். காரணம் என்ன? வாயின் வார்த்தைகள் கூர்மையானது, அம்பை காட்டிலும் கூர்மையானது, அது பிளக்கத்தக்கதான வல்லமை உள்ளது. அதனால் தான் மந்திரவாதிகள் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது சில ஜனங்கள் பயந்து மரித்து போகிறார்கள். வயிறு வழியில் சாவன்னு சொல்லுவான், ரத்தங்கக்கி சாவன்னு சொல்லுவான், ஆக்சிடென்ட் ஆகி சாவன்னு சொல்லுவான். அது அந்தகார வல்லமை உடையது தான். ஆனால் தேவ ஜனமே, உங்களிலும் ஆண்டவருடைய வல்லமை தங்கி இருக்கும் என்றால் அவனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஸோ தேவ ஜனமே, வார்த்தையானது வல்லமை உள்ளது தான். அதை இருதயத்தின் நிறைவோடு நல்ல வார்த்தை பேசினால் அது நல்லது நடக்கும், கெட்டதை பேசினால் அது கெட்டது நடக்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் நல்லதை பேசுனீங்கன்னா அதை கனம் பண்ண கர்த்தர் இருக்கிறாங்க, தூதர் இருக்கிறாங்க. கெட்டதை பேசினா கனம் பண்ணுறதுக்கு பிசாசு இருக்கிறான். ஸோ தேவ ஜனமே, நம்மளுடைய விசுவாசத்தை இந்த நாட்களில் கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஸோ யோனா சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாவேன், என்னை தண்ணியில் வேணாலும் தூக்கி போடுங்க, நான் இனி தேவ திட்டத்தை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஏனென்றால் பயம் அவரை ஆளுகை செய்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வேதத்தில் உள்ள பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இடர்னது உண்மைதான். ஆனால் கர்த்தர் அவர்களை சீர்படுத்தினார். மோசேயை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்றாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, அவருடைய பரிந்து பேசினாலும் நீ யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் கானானை அனுபவிக்கவில்லை. நல்லா யோசித்து பாருங்கள். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் எழுதி எடுத்து போட்டால் அவர் நரகத்துக்கு போயிடுவார். ஆண்டவர் பார்த்தார், நீ நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக நீ கானானுக்குள்ளே போகாமல் இருன்னு சொல்லி அவருடைய உயிரை எடுத்துக்கிறாரு. மோசே மரித்தார் என்றாலும் அவருடைய டெட் பாடியை யாராலும் பார்க்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே அதை அடக்கம் பண்ணினார். ஒருவேளை கர்த்தர் எடுத்திருப்பார். ஆம் தேவ ஜனமே, அவர் இயற்கையாக மரித்து அடக்கம் பண்ணதாக பைபிளில் சொல்லப்படவில்லை. எப்படி ஏனோக்கு காணாமல் போனாரோ அதே போல மோசையும் காணாமல் போனார். டெட் பாடியை காணவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் வாயை வச்சு சொல்லிட்டான், இந்த ஜனங்களுக்காக இவன் என்ன செஞ்சிட்டான், பலியாடா மாறிட்டான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பதறி போய் என்ன செய்வார்னா, அவர் கண்மலை அடித்து விடுவார். ஸோ தேவ ஜனமே, நம்ம உபத்திரவத்தில் நம்ம சில தவறுகளை பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் God is a God of second chance. கர்த்தர் 2வது தடவை நம்மளை எழுப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த காலத்துலலாம் சொன்னது தான். அந்த காலத்தில் யாக்கோபு என்ன செய்கிறாரு, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்பாட்ட இருந்து. அதுக்கு பிறகு ஏசா அவங்க அண்ணன் எத்தனையோ கெஞ்சினாலும் ஆசீர்வாதம் கிடைக்கல. ஸோ தேவ ஜனமே, இந்த காலத்துலையாவது கிருபைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. சொன்னது தான், பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு, நோ கிரேஸ், கிருபை இல்லாத காலம் அது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்களேன், உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு அவர் விசாரிக்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே பயம் இருக்குதா, இன்றைக்கே மாற்றுங்க. ஏன்னா உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க கர்த்தர் உண்டு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு நம்ம ஏன் பயந்துக்கிட்டு இருக்கணும்? கர்த்தர் ஒரு பாதையில் நடத்துகிறார்னா கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மளை கண்ணோக்குகிறார் என்று எப்போ தெரியுமா நமக்கு புரியும் தேவ ஜனமே? எல்லாருடைய கை விடும் பொழுது அவர் நமக்கு கதவு திறப்பார் தெரியுமா? அப்போ தெரியும் கர்த்தர் என்ன நடத்துகிறார்னு. இன்னைக்கு அநேகருக்கு இந்த விசுவாச பாதையே தெரியாது, கர்த்தர் நடத்துவார் என்று. ஸோ தேவச்சனமே, உங்களை தைரியமாக விட்டு கொடுங்க. ஏன்னா விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வரலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நின்றுக்கிடவே முடியாது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்க முடியும். அதனால் ஸ்கூல் ஃபீஸ் டிலே ஆகுது, ஐயோ வேலை கிடைக்க டிலே ஆகுது, ஆண்டவர் சிறப்பானதை தருவார். சில நேரம் ஏதாவது டிலே ஆனாலும், அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஆண்டவர் அது மூலமாக நன்மை செய்வார். உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை எதிர்பார்ப்பார்.
மக்களே, நமக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் தான் படுற கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் நன்றி இல்லாமல் வளரும். நாளைக்கு அது சொல்லும், எனக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும். அது சொல்லும், ஸ்கூல் படிக்க வச்சது அது உங்கள் கடமைன்னு சொல்லும். நீங்கள் என்ன சாப்பாடு போட்டது அது உங்கள் கடமைன்னு சொல்லும். நாளைக்கு அவைகள் நன்றி இல்லாதவைகளாக நிற்கிறதுக்கு காரணம், உபத்திரவத்தின் மத்தியில் தேவ ஜனமே நீங்கள் கைகாட்டி விடாமல் போனது ஒரு காரணமாக மாறிவிடக்கூடாது. ஏலியை பாருங்கள், இரவு நேரத்தில் சாமுவேலுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லி கொடுக்கிறார். என்னதான் அவர் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க தவறினாலும் அடுத்தவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்கிறார். அது என்ன உதவி தெரியுமா? சாமுவேல் கேட்கிறார், என்ன நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு கேட்கும் பொழுது அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்னொரு காட்டி அந்த சத்தத்தை கேட்டா, இதோ ஆண்டவர்கிட்ட நீ உன்னை ரெஸ்பாண்ட் பண்ண விட்டுக்கூடுன்னு சொல்லி கொடுக்குறார். சொல்லும், அடியன் கேளு என்று ஆண்டவர்கிட்ட நீ ரிப்ளை பண்ணு. ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாரு, நான் ஒன்றை கூப்பிடலை மகனே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை சொல்லி கொடுக்காரு. அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டார் நம்ம சாமுவேல். ஸோ தேவச்சனமே, உபத்திரம் வரும்பொழுது பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க, கணவர்கிட்ட போய் அன்பாக பேசுங்க. ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது தேவச்சனமே. எஸ்தரை பாருங்கள், உபத்திரவத்தில் ராஜாவை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்க உபாசத்தோடு அதை செஞ்சாங்க. நம்ம என்ன செய்வோம்னா, பணம் இல்லையேன்னு ஜெபிக்க மட்டுமே செய்வோமே தவிர அதன் உள்ள காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். கணவர்கிட்ட அன்பாக பேசணுமா, இல்லை எங்கே நம்ம என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும். சிலப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். பாஸ்டர் மனைவியை பார்த்து உங்கள் சூழ்நிலையை சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம அதை வெளியவே சொல்ல மாட்டோம். ஸோ தேவ ஜனமே, ஏன் சபை இருக்குது, ஏன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஏன் தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க? நம்ம பாரத்தை சுமக்க தான் அவங்களை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. நம்ம குடும்ப விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்போம். சில நேரம் ஊழியர்கள்ட்ட சொல்லும் பொழுது, அதுவும் ஆவியானவர் நடத்தி சொன்னீங்கன்னா, சில நேரம் நல்ல வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு இடத்தையோ, இல்லை அந்த பாஸ்டருக்கு திடீர்னு ஆண்டு என்ன சொல்லியிருப்பார், ஏதாவது ஒரு நபர் சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒரு வேலைக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் சம்பளம் உயர்வு உள்ள வேலையாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போயிருப்பார். அந்த வேலை உங்கள் கணவருக்கு கிடைக்கும். ஆமீன். ஒரு வேளை 20,000 ரூபாய்க்கு சம்பாதிச்சுட்டு இருந்த உங்கள் கணவரை ஆண்டவர் இப்போ ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிற லெவலில் ஜஸ்ட் உங்களை தாழ்த்தின பொழுது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தின அந்த காரியத்தினால உயர்வு உண்டாகும். இதற்கு அனுபவ சாட்சியாக உங்களிடத்தில் நான் சொல்ல முடியும். ஒரு நாள் நான் ஒரு பெரிய ஒரு கடையில் நின்று கொண்டு இருக்கிறேன். அது ஒரு துணி கடை. அந்த துணி கடையில் நான் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அது இந்த கிறிஸ்மஸ் நேரங்கள். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வல்லமையான தேவ மனுஷனை அந்த இடத்துல நான் பார்க்குறேன். அந்த தேவ மனுஷன் நல்ல ஆண்டவருக்காக பயன்படுற ஒரு தேவ மனுஷன், ஆல் இன்டர்நேஷ்னல் லெவல் பயன்படுகிறார். அப்போது அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் நான் என்ன செஞ்சேன், ஐயா நான் உங்களை பார்த்துருக்குறேன், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு என்னுடைய தகப்பனை நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் உடனே பேசினார், ஆமாம் தம்பி எப்படி இருக்க, என்னனாலும் என்னை மீட் பண்ணு, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, மேலே கொண்டு போகிறார். என்ன அதாவது மேல் மாடிக்கு கொண்டு போகிறாரு. கீழே ஆண்டரையாண்ட சொல்கிறாரு, நான் அவரை பார்த்த உடனே அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், அவரை பார்த்து பேசாமல் கூட போயிருக்கலாம், ஏன்னா அவருக்கு என்ன தெரியாது. ஆனால் ஆண்டு சொன்னார், தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்னு எனக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு வார்த்தை ஓடுது. பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் நான் அநேகருக்கு ட்ரெஸ் எடுத்தேன். உண்மையான சாட்சி என்னென்னா, நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது கிறிஸ்மஸில். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் நான் அநேகருக்கு ட்ரெஸ் எடுத்தேன். அநேக பாவப்பட்டவங்களுக்கும் வெளியே கொடுக்குறதுக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், சாரீலாம். அப்போது அநேகருக்கு எடுக்கும் பொழுது எனக்கு நான் எடுக்கவே இல்லை. என்னுடைய சந்தோஷம் அதுதான். அந்த நேரத்தில் அப்படி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு எடுக்காத அந்த நேரத்தை ஆண்டவர் அறிந்து எனக்குன்னு ஒரு ஆள் அனுப்புனார். அதுதான் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி எனக்கு எடுத்து தந்தார். அவர் என்னை பார்த்து எனக்கு முன்புன்னு அவர் என்ன அவருக்கு தெரியாட்டியும் அவர் என்னை மேலே கூட்டிட்டு போயிட்டு நல்ல விலகுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து எனக்கு தந்தார். ஸோ தேவ ஜனமே, தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். ஸோ எப்போவுமே நம்ம ஆண்டவருடைய ஃப்ரீக்குவன்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம ஆண்டவருடைய நடத்துதல், இந்த செல்ஃபோனில் டவர் பார்த்தீங்கன்னா சில இடத்துல டவரே கிடைக்காது, சில இடத்துல நல்ல டவர் கிடைக்கும். ஸோ தேவ ஜனம் என்ன செய்யணும்னா, இதே போல் ஆவியில் டவர் எங்கே கிடைக்குது, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை அப்படியே நிதானிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய தேவ ஜனங்களுக்கு இது நிதானிக்க தெரியாது. அதனாலேயே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாங்க. யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும் தெரியணும். சில நேரம் நீங்கள் கரெக்டான நபரை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டான நபர்கிட்ட தான் பேசியிருப்பீங்க, ஆனால் கர்த்தருடைய நேரமாக இருக்காது. கர்த்தருடைய நேரம் இல்லாததுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பேசிடுவீங்க. ஸோ அதனால் கரெக்டான நபர் தான், ஆனால்
பேசின டைம் வந்து தப்பான டைம். அந்த நேரம் அவங்க இருதயம் உங்களை நோக்கி வரவில்லை. அந்த நேரம் அவங்க உதவி செய்கிறதுக்கு அவங்க இருதயம் உங்களுக்காக திறக்கப்படவில்லை. ஸோ கர்த்தர் எப்போ திறக்கிறாரோ அந்த நேரம் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். ஸோ தேவச்சனமே, நம்ம இன்னைக்கு செய்கிற சில தவறுகளினால் நம்ம குடும்பம் இன்னைக்கு பலவீனப்படுது. ஸோ தேவச்சனங்கள் ஜபத்தில் மட்டுமல்ல, ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்று கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த முசுகட்டு செடிகளுக்கு மேலே ஒரு அசைவை காணும் பொழுது அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு. ஸோ இதே போல் ஆவியானவர் சில சிக்னலை நமக்கு தருவார். இந்த நேரம் போ, இந்த நேரம் பேசு. ஸோ இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்குற திட்டம். ஸோ நம்ம ஆண்டவர் கூட இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் 1-2 ஆண்டுகள் நாங்கள் விசுவாச ஓட்டத்தில் இல்லை. கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வந்ததில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த விசுவாச பாதை தான். வருமானம், வேலை அப்படின்னே இல்லை. கர்த்தர் தந்தால்தான் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். அதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மேல் படிக்கலையா. கிட்டத்தட்ட 7 வருடங்களாக இந்த பைபிள் காலேஜ் சம்பந்தமான மேல் படிப்புகளை படித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ தேவஜனமே, ஆண்டவர் இப்படி படிக்க வைத்து கொண்டே தான் இருக்கிறார். அநேக காரியங்களை செய்ய வைக்கிறார். காரணம் என்ன? தேவன் கதவை திறந்தால் அதை யாராலும் பூட்ட முடியாது. ஸோ நீங்கள் தேவன் கையில் உங்களை விட்டு கொடுத்து அந்த கதவை திறக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்காக இரக்கம் பாராட்ட உங்களை விட்டு கொடுங்க. இதுக்கு காரணம், நம்ம இருதயத்துக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். நம்ம அந்த போராட்டத்தில் இறங்கி நிற்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். எனக்கு ஒரு தேவ மனுஷனை தெரியும். அந்த தேவ மனுஷன் ஸ்டேஜில் நிற்கும் பொழுது ஆண்டவர் அறியாத கூட்டங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் அப்படியே தீ கொளுத்தி எரிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, அந்த ஆள் பயந்து ஓட்டிடுவாங்கன்னு. கிட்டத்தட்ட 20-30 ரூபாய்க்குள்ள ஸ்பீக்கர் ஸ்டேஜ் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கொண்டு இருக்கு. இவர் சொன்னார், நான் இறங்கவே மாட்டேன், செத்தாலும் இதில் சாமின்னு சொன்னோன்னே வந்து அந்த எதிர்கூட்ட மக்கள், ஆண்டவர் அறியாத அந்த கூட்டம் பயந்து போய் விட்டது. ஸ்டேஜ் எரிஞ்சிச்சு, ஓகே, ஸ்பீக்கர் இருந்துச்சு, ஓகே. ஆனால் இந்த ஊரில் ஒரு மனுஷன் செத்தா கவர்மெண்ட் நமக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணிடுன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி அணைச்சாங்க. எந்த குரூப்பு தீயை எரிச்சாங்களோ அதே குரூப் அணைச்சாங்க. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா தேவச்சனமே, ஒரு உலகமே ஆண்டவரை விரோதமாக இருந்த நபரே பயப்படும் பொழுது ஆண்டவருக்காக நீங்கள் நின்னீங்கன்னா ஆண்டவர் கண்ணை மூடிட்டு இருப்பாரா? என் பிள்ளை எனக்காக தரப்பில் நிற்கின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கிரியை செய்வார். ஆபிரகாம் அப்படிதான். அவன் கண்ணை மூடிட்டு போனார், தன் பிள்ளையை பலி கொடுக்க போனார். அது ஒரு டெஸ்ட் டைம், அது ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாச சோதனையை அப்படியே தாங்கி கொண்டு சென்றாரு. ஆண்டவர் அங்கே ஒரு அறுவடையை சந்தித்தார். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் அவர் அங்கே காப்பாற்றினார். சரி, இன்னைக்கு சில பதட்டமான நேரத்தில் பதறி போய் பேசின நபர்களை நாம் பார்த்தோம். யோனாவை பார்த்தோம், மோசையை பார்த்தோம். பதறினார், கானானுக்குள்ளே போகலை. நாகமானை பாருங்கள், 7 தடவை போய் முங்குன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, எங்கள் ஊரில் என்ன நதியா இல்லை? காரணம் என்னென்னா, கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். கர்த்தர் எதை சொன்னாலும் நம்ம செஞ்ச ஆசீர்வாதத்தையும் நம்ம விடுதலையும் பார்க்கலாம். கர்த்தர் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடின்னு சொன்னால் குடிக்கணும். எங்கள் சபையில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. அவங்க சரீரத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். ஆண்டு சொன்னார், ஒரு கிளாஸ் பால் குடிங்கன்னு சொன்னார். அப்போ தான் தெரியுது அந்த சகோதரிக்கு பாலே பிடிக்காது. பட் ஆண்டவர் சில நேரம் பிடிக்காததை குடின்னு சொன்னாலும் குடிக்கணும். ஏன்னா குடித்த ஸ்பாட்டில் அங்கே ஹீலிங் நடந்துச்சு, உடனே அற்புதம் நடந்துச்சு. ஸோ தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு புரியாததை சொல்லும் பொழுது நம்ம செய்யணும். ஏன்னா அவர் சொன்னாங்க ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தேவ ஜனமே. இப்போ பாருங்கள், நாகமான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுக்கு காரணம் இருதயத்துக்குள்ள பெருமை இருக்குது. இருதயத்துக்குள்ளே பெருமை இருக்கனால தான் சொல்கிறான், ஏன் நாட்டில் இதெல்லாம் நதி இல்லையா? இங்கே போயும் ஒரு மோசமான இடத்துல போய் குளிக்க சொல்கிறாரேன்னு அவர் சொல்லிட்டு போகும்பொழுது தான் வேலைக்காரன் சொல்கிறான், ட்ரை பண்ணி பார்ப்போமே. சில நேரம் தேவ ஜனமே, நமக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரிஸ்டேஜ், நமக்குள்ளே இருக்கிற கேர்லெஸ்னஸ் நம்மளை தேவ சத்தத்துக்கு தடை பண்ணுது. நமக்குள்ள விசுவாசத்தை தடை செய்து விடுகிறது. ஸோ தேவ ஜனமே, நாகமான் அப்படியே கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்திருந்த ஆசீர்வாதத்தை இழந்திருப்பான். ஸோ அவனுடைய அந்த உபத்திரத்தின் நேரத்தில் அவனுக்கு தெளிவில்லாமல் தான் இருந்தான். ஒரு வேலைக்காரனுக்கு தெளிவு வந்து தான் அவன் வாழ்க்கையே மாறினது. இதே போல தான் தேவஜனமே, எலியா பாருங்க, ஒரு விதவையின் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க கடைசியாக கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு சாக போகிறோன்னு சொல்கிறாங்க. வேதனையின் மத்தியில் அவங்களுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கே கொஞ்சம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாவ போகிறோம். தேவ ஜனமே, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நிர்ணயிச்சது என்னன்னு பாருங்க. அந்த விதவையையோ அந்த பிள்ளையோ சாகணும்னு கர்த்தர் நிர்ணயிக்கல, அந்த அம்மாவே நினச்சிக்கிட்டாங்க.
சில நேரம் நமக்கு திருமண தடையோ, ஸ்கூல் ஃபீஸோ, காலேஜ் ஃபீஸோ, வருமான தடையோ இருக்கும் பொழுது, இதோட முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் என்ன நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா பொறுமையாக இருக்கும் பொழுது தேவன் கதவை திறப்பார். ஸோ தேவஜனமே, எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பொறுமையாக இருக்கிறதோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம விசுவாசத்தை விட்டுருவோம். ஆண்டவர் செய்வார் தேவஜனமே. நம்ம நினைக்கிற நேரத்தில் செய்யணும்னு அவசியம் இல்லையே. அவர் ஏதோ ஒன்று செய்கிறாருன்னா விட்டு கொடுப்போம், அந்த காரியத்துக்கு விட்டு கொடுப்போம். நம்ம நாளைக்கே நடக்கும்னு நினைப்போம், ஆண்டவர் ஒரு 2 வருஷம் எடுத்து செய்வார். ஸோ அதனால் நம்ம நினச்ச டைமுன்னு நம்ம பிடிவாதம் பிடிக்காமல் தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்தோன்னா அவர் அழகாக கொண்டு வந்து உங்களை உயர்த்தி வைப்பார். அப்போ யோசிப்பீங்க, இது அன்னைக்கே நடந்திருந்துன்னா நான் எல்லாத்தையும் அழிச்சிருப்பேன். 2 வருஷம் முன்னாடி எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா நான் சேர்த்து கூட வச்சுருக்க மாட்டேன், நான் குடிகாரனாக மாறியிருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்தி என் கையில் பணத்தை தரும் பொழுது, என் கையில் உயர்வை தரும் பொழுது, என் கையில் ஊழியத்தை தரும் பொழுது, என் மனசு நல்ல மனசாக இருக்க கர்த்தர் என்னை ஒரு பாதையில் நடத்தினார். அந்த பாதையில் போயிருந்ததுனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன். இல்லைனா இந்த காசையோ, இந்த நிலத்தையோ, இல்லை இந்த உயர்வையோ நான் அசால்ட்டாக எண்ணி கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்பேன். நீங்கள் சொல்லுகிற லெவலில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ கர்த்தர் நடத்துகிற பாதை வேல்யூவான அருமையான பாதை. ஸோ எலியா போகும் பொழுது அந்த விதவையும் மகனும் சாகலான்னு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரதித்திரம் அது கிடையாது. அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாகுறோம். அது தேவ திட்டம் கிடையாது. உங்கள் மனசில் வரக்கூடிய அந்த வெப்ராளம் அது தேவ திட்டம் கிடையாது. உங்கள் மனசில் வரக்கூடிய அந்த பிசாசின் பொய் அது தேவ திட்டம் கிடையாது. என் குடும்பம் வாழாது, என் குடும்பம் நல்லா இருக்காது, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், இதெல்லாம் உங்கள் இருதயத்தில் பிசாசு கொண்டு வர்ற பொய். அதனால தான் அந்த பொய்யை தடை பண்ணணும்னா நீங்கள் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். அந்த பொய்யை தடை பண்ணணும்னா நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரோடு பேச வேண்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு கவனிக்க வேண்டும். எப்படி ஒரு டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் நின்றுட்டு சோப்பு கலர் காமிச்சா நிற்கிறோமோ, இதே போல் பரிசுத்த ஆவியானவர் சோப்பு கலரை காமிச்சாருன்னா நிற்கணும். எப்படி ஒரு போலீஸ் பச்சையை காமிச்சா நம்ம போகிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் போன்னு சொன்னால் போகணும். நம்ம இதெல்லாம் மாறி மாறி செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்காது. ஸோ தேவ ஜனமே, நம்மளை நாம் நிதானித்து பார்த்தோமானால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். வேதத்தில் ராகேல்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை பற்றி நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அவங்க ஒரு பொய் சொன்னதுனால, அவங்க ஒரு திருட்டு பண்ணதுனால, அவங்க குறிப்பிட்ட டைமில் ஒரு சாப வார்த்தைக்கு உள்ளாகி யாக்கோபு சொல்கிறார், யார் அதை திருநாங்களோ சாகட்டுன்னு சொல்லுகிறார். அதே போல் குறிப்பிட்ட டைமில் செத்து போயிடுறாங்க. அப்படி செத்து போகும் பொழுது அவங்க வாழ்க்கை தான் கசந்துட்டு, ஏன்னா அந்த யாக்கோபுக்காக ஒரு 7 வருஷம் காத்திருந்தாங்க. அப்படி அவங்க வாழ்க்கையை கசந்து போய் இருந்துச்சு. அதனால் இவங்க வாழ்க்கையை வேதனையில் இருந்ததுனால 2வது ஒரு பிள்ளையை பெற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பெனானின்னு ஒரு பேரை வச்சு அந்த அம்மா மரித்து போகிறாங்க. அந்த பெனானின்னு சொல்லுகிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சன் ஆஃப் பெயின், துக்கத்தின் மகன், சன் ஆஃப் சாரோ, வேதனையின் மகன். அவங்க தான் துக்கத்தை அனுபவித்தாலும் பிறக்கிற பிள்ளையும் துக்கமாகவே இருக்கட்டும், அவனும் துக்கம் உள்ளவன்னு சொல்லி பேர் வச்சுட்டு மறிச்சிட்டாங்க. அம்மா இல்லாமல் போகுதே, பிள்ளை நல்லா இருக்கட்டும் சொல்லி ஆசீர்வதிக்கலை. வாழப்போகிற பிள்ளை அம்மா இல்லாமல் வாழும் என்று தெரியுது, உயிர் போதும் தெரியுது. மகனே நீனாவது நல்லா இருடான்னு சொல்லிட்டு மறிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அவங்க வாயிலிருந்து வந்தது என்ன தெரியுமா? ஏன்னா உள்ளே இருந்தது என்னதோ அதுதான் வெளியே வரும். உள்ள கர்த்தரோடு இருந்திருந்தால் விசுவாசமாக பேசியிருப்பாங்க. உபத்திரத்தில் போகும்பொழுது நம்ம ஒரிஜினலான முகம் வெளிப்படுது தேவ ஜனமே. ஸோ தேவ ஜனங்கள் நம்ம ஒரிஜினாலிட்டி என்னன்னு பார்த்து அதிலிருந்து மனம் திரும்பணும். சிலரெல்லாம் சீண்டி விட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ சண்டைக்காரங்கன்னு. ஸோ தேவ ஜனமே, அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தார்னா அந்த உயர்வுகளிலும் சண்டை போட்டு கொண்டு இருப்போம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை அப்படியே சின்ன ஒரு யாக்கோபு என்னும் சிறு பூச்சியாக மாற்றுகிறாரு. யாக்கோபு ஃபஸ்ட்டு வந்து சிறு பூச்சிலாம் கிடையாது. யாக்கோபு பெரிய நாக பாம்பு, பெரிய ஒரு போராட்டம் உள்ள ஆள், அடுத்தவங்களை ஏமாத்துகிற எத்தன். ஆனால் இப்போ அவன் பூச்சியாக மாறினதுக்கு காரணம் தாழ்மைப்பட்டான். ஆரம்ப நாட்களில் அண்ணனை வந்து பாருன்னு சொன்னவன் இப்போ அண்ணனை கண்டு பயந்து இருக்கிறான். காரணம் என்ன? தேவனுடைய தாழ்மை அவன் பெற்றுக்கொண்டான். வாழ்க்கை மாறினது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை உண்டானது. ஸோ தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை அருமையான நேரத்தில் துக்கத்தின் வார்த்தைகளை பேசினவர்களை நாம் பார்க்கிறோம். பெனோனின்னு சொல்லி துக்கத்தின் மகன் என்று சொல்லி ராகேல் மரிக்கிறாள். ஆனால் அதே மகனுக்கு அப்பா ஒரு பெயர் இடுகிறார், பெஞ்சமின். பெஞ்சமின் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், என் வலது கை என்று பெயர் வைக்கிறார். ஏன்னா 2 பிள்ளைகள் உண்டு, ஒன்று யோசேப்பு, ஒன்று பெஞ்சமின்.
அப்போ அந்த ராகேலினுடைய பிள்ளைகளுக்கு ரைட் ஹேண்டுன்னு பேர் வச்சாரு. அப்படின்னா எனக்கு பிரியமான மகனே, என் வலது கையே அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இதுதாங்க தேவனுடைய அழைப்பை பெற்றவங்க பேசுகிற வார்த்தை. ஒரு மனுஷன் சொல்லுகிறான் இது விளங்காதுன்னு சொல்லுகிறான், ஆனால் இன்னொரு மனுஷன் சொல்லுகிறான் இதுதான் விளங்கும், இதை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லுகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் பரலோகம் செய்ய போகுது. நீங்கள் துக்கமாக பேசுனீங்கன்னா பிசாசு அதை பிடிச்சி செய்வான். என் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, நான் எழும்பவே மாட்டேன், எனக்கு வேலையே கிடைக்காது, நான்லாம் ஸ்மார்ட்டாக இருக்க முடியாது, நான்லாம் கர்த்தருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, நான்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை தாழ்த்துகிறது வேற, ஆனால் தாழ்வு மனப்பான்மை வேற. ஸோ தேவஜனமே, உங்களை நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் எவ்வளோ தாழ்த்தலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் தாழ்வு மனப்பான்மை, நான்லாம் சாதிக்க மாட்டேன், என்னால் முடியாது, என் குடும்பத்தை எழும்பவே முடியாது, அது உங்கள் சூழ்நிலை. இதே சூழ்நிலை தான் அந்த சாரிபாத் விதவை வீட்டில் இருந்துச்சு. சாப்பாடு இல்லை, செத்து போகிறது தான் சூழ்நிலை. ஆனால் சூழ்நிலையை கடந்து கர்த்தரை பார்க்குறது தான் விசுவாசம். சூழ்நிலையை தாண்டி கர்த்தரை பார்க்கறது தான் அபிஷேகம், விசுவாசம், வேத வசனத்தினுடைய சாராம்சம். ஸோ தேவ ஜனமே, சூழ்நிலையை தாண்டி ஆண்டவரை பாருங்கள். ஸோ பெஞ்சமின் என்று அவங்க அப்பா கூப்பிட்டார். பிள்ளையினுடைய வாழ்க்கையே மாறினது. ஒருவேளை அம்மா சொன்ன பேர் அவன் தலையில் இருந்திருந்தா அவன் துக்கத்தின் மகனாக இருந்திருப்பான். ஸோ தேவ ஜனமே, நம்ம வாயில இருந்து சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் வரணும்னா முதல்ல உங்கள் இருதயம் நிரப்பப்படணும். உங்கள் இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு இருந்தால்தான் வாயால் பேச முடியும். ஸோ இருதயம் முதல்ல வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இருதயம் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். துக்கத்தில் கொந்தளிச்ச சிலருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஆனால் தேவ ஜனமே, வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் எப்படி விசுவாசத்தினால் சாதிக்கிறதுக்கு சிலரை அழைத்தார் என்று. ஆண்டவருடைய சித்தமானால் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி விசுவாச திறவுகோள்களை பேசினார்கள், உபத்திரவத்தில் எப்படி வாய்களை திறந்து கர்த்தருக்காக நின்றார்கள் என்ற நபர்களை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நாம் பார்த்தது வேதனையை கொப்பளித்த மனிதர்கள், வேதனையினால் சாப வார்த்தைகளை தங்கள் மேல் வர வைத்த மனிதர்கள், வேதனையினால் சூழ்நிலையை கண்டு ஆமீன் ஆண்டவரை மறந்த மனிதர்கள். ஆமீன் தேவ ஜனமே, சூழ்நிலை நம்மளை நெருக்கும் பொழுது, உபத்திரம் நெருக்கும் பொழுது, நம்ம சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலை தான் உண்மை நினைக்கும் பொழுது சூழ்நிலையை தாண்டி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும். நீங்கள் எதை பிடித்து கொள்ளுகிறீங்க? சூழ்நிலை சொல்லுகிறதை பிடித்து கொள்ளுகிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறதை பிடித்து கொள்ளுகிறீர்களா? தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்த்து சவால் விடுங்க. சூழ்நிலை செங்கடலா இருக்கலாம், யோர்தானா இருக்கலாம், எரிகோவா இருக்கலாம், சிறைச்சாலையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், நிந்தனையா இருக்கலாம், தாமதமா இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு பதில், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உபத்திரவத்தில் நீங்க என்ன வார்த்தையை பேசுறீங்க? உபத்திரவத்தில் வேதனையின் வார்த்தையை பேசின சில நபர்களை நாம் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, நம்மளுடைய லைஃப்பில் கூட இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஒடுக்கப்படுகிற வேதனைப்படுகிற நேரத்தில் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம். இங்கே கூட வேதத்தில் கூட ஒரு அருமையான நபரை குறித்து ஆமேன் வசனம் சொல்லுகிறது. யாபேஸ், அவருடைய தாய் அவருக்கு வைத்த பேர் ஒரு விதமான பேர், நெருக்கத்தின் பிள்ளை, அவர் வேதனையின் பிள்ளை. ஆனால் கர்த்தர்ட்ட அந்த தலையெழுத்து அவர் மாத்தினார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நான் துக்கத்தோடு அப்படி பெற்றேன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ தேவஜனமே, அவருடைய லைஃப்ல நிறைய துக்கங்கள் இருந்தது. ஆனா இந்த யாபேஸ் என்ன செய்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆண்டவர்ட்ட வாராரு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆம் தேவ ஜனமே, சில நேரம் நம்ம லைஃப்ல யாராவது எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் பெஞ்சமினுடைய லைஃப்ல வந்துட்டு அவங்க அம்மா ராகேல் சொல்லிட்டு போயிட்டாங்க, பெனோனி நீ துக்கத்தின் மகன். அந்த வார்த்தை அவன் தலையில் இருக்குது. ஆனால் அப்பா உடனே என்ன செஞ்சிட்டாரு, அதை தொடச்சி மாற்றிட்டாரு. ஸோ தேவ ஜனமே, நம்ம லைஃப்பில் சில வேதனையான அனுபவங்களை பிசாசு கொண்டு வரும் பொழுது யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உனக்கெல்லாம் உன் படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்காது, உனக்கெல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்காது, உனக்கெல்லாம் நல்ல திருமணம் நடக்காது, உனக்கு நல்ல கணவர் கிடைக்காது, உனக்கு நல்ல அலைன்ஸ் செட் ஆகாது, உனக்கு நல்ல வீடு கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்காது. ஏதோ ஒன்று நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருப்போம்.
யாரும் எதுவும் சொல்லாட்டியும் நம்ம சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்து பயந்துக்கிட்டு இருப்போம். ஐயோ நான் வியாதியில் இருக்கிறேன்னு, ஐயோ நான் கடனில் இருக்கிறேன்னு, ஐயோ என் ஃப்யூச்சர் என்ன ஆகும். தேவச்சனம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு விஷயம் உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த யாபேசை போல ஜெபித்து பாருங்க. உங்களுக்கு சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கலாம், தலைமுறை பிரச்சனையாக இருக்கலாம், தாயார் பிரச்சனையாக இருக்கலாம், மாமி மாமனார் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமே எதிர்த்து நிற்கலாம். எல்லாரும் எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களுக்காக ஒருவர் கரம் நீட்டி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போகிறீங்க? இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வாருங்கப்பா, என் வாயின் வார்த்தைகளை கனம் பண்ணுங்கப்பா. நான் இனிமே துக்கத்தின் மகனா இருக்கக்கூடாது, இனிமே நான் வேதனையின் மகனா இருக்கக்கூடாது, இனிமே என் பேர் பெனோனி அல்ல, என்னை பெஞ்சமினாய் மாற்றும், என்னை ஆண்டவரே கனிகுள்ள செடியாய் மாற்றும். என்னை அநேகர் சபித்திருக்கிறார்கள், என்னை பார்த்து நீ எழும்ப மாட்டாய் என்று சொல்லி இருக்கலாம். ஓ என்னை பார்த்து நிறைய பேர் புறக்கணித்திருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் என்னை கைப்பிடித்து தூக்கும் என்று ஜெபிப்பீர்களா? இன்னைக்கு ஆமேன் யாபேசு ஜெபித்த ஜெபத்தை நாம் எல்லாரும் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவனே என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபிப்போம். ஒவ்வொரு வரிகளாக கேளுங்க. அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். நீங்க துக்கத்தின் வார்த்தையை சொல்றதுனால உங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. அது துக்கத்தின் மேல் துக்கம்தான் கூடும். பிசாசு அந்த வார்த்தைகளை பிடித்து வைத்து இவ தான் சொல்லி இருக்கிறா, இவளுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி வாதாடி கொண்டு இருப்பான். ஸோ தேவ ஜனமே, அதனால தான் வசனம் சொல்லுது, உங்க வாயில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக விடுங்க, அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எதையாவது விட்டுட்டோம்னா அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. யாக்கோபை யோசித்து பாருங்கள், தெரியாமல் சொல்லுகிறார், யார் இந்த சிலையை திருடுறாங்களோ அவங்க சாகட்டும்னு சொல்லும் பொழுது அந்த வாயில் உள்ள ஆசீர்வாதமான வாய் திடீர்னு தெரியாமல் சபித்த பொழுது அவருக்கு தெரியாமலே அவருடைய மனைவியினுடைய ஜீவன் போகிறது. ஸோ தேவ ஜனமே, நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலம், நம்ம வாயை கவனமாக வைக்க வேண்டிய காலம், நம்ம வாயை நல்லதுக்காக பயன்படுத்த வேண்டிய காலம். உங்க பிள்ளைகளை பார்த்து நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா இல்லாமல் போகும், அது படிக்காமல் போகும். ஒருவேளை அது யாபேசை போல ஜெபம் பண்ணி மாறுச்சுன்னா அது மாறிவிடும். ஆனால் உங்க வாயால நீங்க சும்மா தான் திட்டுவீங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்பீங்க, உனக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குமா, ஏதாவது ஒன்று வைராக்கியத்தில் சொல்லும் பொழுது தேவ ஜனமே, அந்த பிள்ளையினுடைய சிரசில் அது போய் உட்கார்ந்துவிடும். ஸோ தேவ ஜனங்கள் இப்பொழுதே தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எந்த உபத்திரத்திலையும் நான் முறுமுறுத்து பேச மாட்டேன், என் நாவை நான் முறுமுறுப்பு ஒப்பு கொடுக்க மாட்டேன்ப்பா, என் நாவலை நான் கெட்ட வார்த்தைகளை விட மாட்டேன்ப்பா, என்னுடைய நாவலை ஆண்டவரை தேவையில்லாததை நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அவிசுவாசத்தை பேச மாட்டேன்ப்பா. ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னாரு, நீங்க அவிசுவாசமா பேசும் பொழுது உங்க சூழ்நிலையில பிசாசு உங்களுக்கு தலைவனாக இருப்பான். எந்த பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனையில் ஐயோ இது எப்படி நடக்கும், ஐயோ இது யார் நம்மளுக்கு நடத்தி தருவா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பிசாசு அந்த இடத்துல தலைவனாக இருந்து பயம் உங்களை ஆளுகை செய்து பிசாசு புகழப்பட்டு கொண்டு இருப்பான். எப்பெல்லாம் நீங்கள் முறுமுறுக்கிறீங்களோ அப்போ பிசாசு புகழப்படுறான், எப்பெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்களோ அப்போல்லாம் பிசாசு புகழப்படுறான். உடனே நீங்கள் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு வேத வசனத்தை தியானிங்கள், விசுவாசத்தை அனல் பறக்க பண்ணுங்கள். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. ஸோ தேவ ஜனமே, நாம் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது விசுவாசம் நமக்குள் இருந்து பொங்கும். ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சபைக்கு போவோம், மிச்சம் உள்ள நாள் யார் நம்மளை நடத்துவா? இரவு மிட் நைட்டில் எந்த பாஸ்டர் நமக்காக ஜெபிப்பாங்க? எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த நேரம்னாலும் உபத்திரம் வரலாம், எந்த நேரம்லாம் போராட்டம் வருதோ அந்த நேரம்லாம் ஊழியர்களோ தேவ ஜனங்களோ எல்லாரும் நம்ம கூட எப்பொழுதும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற தேவன் உண்டு. அந்த தேவனோடு நம்மளை நாம் அனல் மூட்டி எழுப்பி பேச ஆரம்பித்தோம் என்றால் காரியங்கள் வாய்க்கும். இரவு மிட் நைட்ல கூட நீங்க கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். ஏன்னா பரலோகம் திறந்திருக்குது. சபை மூடி இருக்கலாம், பாஸ்டர் தூங்கலாம், மிட் நைட்ல ஊழியர்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம், தேவ ஜனங்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம், நீங்க நேசிக்கிறவங்க உங்களுக்கு பிரியமானவர்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம். ஏனென்றால் மிட் நைட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்களுக்காக திறந்திருக்கிறது பரலோகம். ஸோ தேவ ஜனமே, அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அந்த முதல் வரி என்ன சொல்லுகிறது? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து.
ஆமென். என் எல்லையை பெரிதாக்கி. ரெண்டாவது விஷயம், எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே என் எல்லையை பெருசாக்குங்க. ஆமென். என் கம்பெனியில் நான் சின்ன வருமானத்தில் இருக்கிறேன், இப்போ என் எல்லையை பெருசாகுங்கன்னு ஜெபிங்க. யாரெல்லாம் இப்போ ஜெபிக்கீங்களோ, நான் உங்களை பார்த்து விசுவாசத்தோடு சொல்கிறேன், அடுத்த வருஷம் உங்கள் வருமானத்தில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த வருஷத்தில் கடைசியிலே கர்த்தர் மாற்றத்தை செய்ய தொடங்கிடுவார். இது வரைக்கும் நான் இவ்வளோதான் பாஸ்டர், நான் ஜெபித்து நான் ஊழியத்தை செய்கிறேன், இல்லை நான் வேலையை செய்கிறேன், எனக்கு சின்ன வருமானம், என் குடும்பத்தை இதை வச்சு நடத்த முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, அடுத்த வருஷம் தொடக்கத்தில் இருந்த கர்த்தருடைய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இப்போ ஜெபிக்கிறதுக்கு எஃபெக்ட் ஒருவேளை நாளைக்கே அது வெளிப்படலாம், அடுத்த வாரம் வெளிப்படலாம், அடுத்த மாதம் வெளிப்படலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், தாமதமே இல்லாமல் அடுத்த வருஷத்துலேருந்து கர்த்தர் நிச்சயமாக செய்வார். தேவ ஜனமே, இன்னும் என்ன, அடுத்த வருஷத்துக்கு ரொம்ப நாட்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. நீங்கள் இப்போ ஜெபிக்க ஆரம்பித்தால் தான் அந்த எஃபெக்ட் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லையை பெருசாக்குமாப்பா. அது பிஸ்னஸ்னா பிஸ்னஸின் எல்லை பெருசாகட்டும், வேலைனா வேலையின் எல்லை பெருசாகட்டும், அனுதின குழினா அனுதின குழிகள் பெருகட்டும், கொஞ்சம் ஜப நேரம் அதிகமாய் மாறட்டும், சின்ன உபாச நாட்கள் அதிகமாய் மாறட்டும். ஆமென். காணிக்க கொடுக்கிறது நம்ம தேவ ஜனங்களுக்கு, ஊழியங்களுக்கு கொடுக்கிறது அதிகமாய் மாறட்டும், ஜப நேரம் அதிகமாய் மாறட்டும். வீடினுடைய பூமிகள், தேவ ஜனத்திற்குடைய பூமிகள், வீடு கட்ட முடியாத நிலைமைகள், இடம் வாங்க முடியாத நிலைமைகள் எல்லாம் மாறுவதாக, எல்லைகள் பெருசாவதாக, ஊழியம் செய்கிற நபர்களுடைய எல்லைகள் பெருசாவதாக, விசாலம் உண்டாவதாக, சின்ன இடத்துல உள்ளவங்க பெரிய இடத்துக்கு வருவார்களாக. We command in Jesus name. இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. வாசிக்கலாம் அடுத்தது. உமது கரம் என்னோடு இருந்து. அல்லேலூயா. சொல்லுங்க, உமது கரம் என்னோடு இருக்கணும் அப்பா. இதையெல்லாம் என்னுடைய பணத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, உங்க கரத்தினால் நான் செய்யணும், உங்க கரத்தினால் நான் நிறைவேற்றணும். இது என்னுடைய பலத்தினால் இல்லை என்று நான் சொல்றேன். லெவல்ல என்ன ஆசீர்வதிங்கப்பா. உங்க வசனம் சொல்லுதல்லவா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். தீங்கு என்னை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் கரையா மேல இருக்கணும், தீங்கு என்ன துக்கப்படுத்த கூடாது, என் எல்லை நீங்க பெருசாக்கணும், என் வாழ்க்கை நீங்க மாத்தணும்னு கேளுங்க. ஜெபித்தவர்கள் தோத்த சரித்திரமே இல்லை, தேவனோடு உறவாடி பேசினவர்கள் தோத்த சரித்திரமே இல்லை. நான் இந்த இடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க சரித்திரம் தோக்காது. நீங்க விசுவாசமா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க தோல்வியை கன்ஃபஸ் பண்ணாதீங்க. ஆமென். சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் கடல் கொந்தளிக்கலாம், ஆனா வசனம் சொல்லுகிறது, இயேசு கடல் அலையை அதட்டினார், மிகுந்த அமைதி உண்டானது. எழும்பி கடல் அலைகளை அதட்டுங்கள், தேவையில்லாத பிசாசின் கிரியைகளை அதட்டுங்கள், இருளின் ஆவிகளை அதட்டுங்கள். அது உங்களை உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போகும். ஆம் தேவ ஜனமே, அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிற இந்த வேளையில் அப்படியே உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட உங்க பிள்ளைகளாக நாங்கள் கூடி ஜெபித்திருக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை நாங்கள் செய்யட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் உபாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்க நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்துங்க. நாங்கள் இன்னைக்கு கேட்டதுபடியே எந்த அவிசுவாச வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து கீழே விழுந்து அது எங்களுக்கு கண்ணியை வருவிக்காதபடி ஆண்டவர் தாமே எங்கள் நாவை ஆளுகை செய்வீராக. விசுவாச அறிக்கையிட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். யாரெல்லாம் உபாசத்தோடு இருக்கிறாங்களோ, ஒரு நேரம் உபாசம், அரை நேரம் உபாசம் சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அவங்க மேல அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்லப்பட்டதன்படியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லப்பட்டபடியும் பரிசுத்த ஆவியின் மகிமை இறங்கி அவர்களை நிரப்பட்டும். அவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக, வல்லமையினால் நிரப்பப்படுவார்களாக, வல்லமையினால் தரிக்கப்படுவார்களாக.
இதை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, உபாசம் எடுக்க முடியலேன்னு நினைத்து கொண்டிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தேவ ஆவியினால் நடத்தப்படுவார்களாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தருடைய கை அவங்க கூட இருக்கிறத அவர்களும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் தேசமும் காணட்டும். ஆண்டவரே, எல்லா காரியங்களில் கூடவே இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதிகாலை ஜெபம் இருக்கிறது, எழும்பி ஜெபியுங்கள். ஆமேன். ஆண்டவருக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. காலையிலே எழும்பி நீங்கள் ஆண்டரை தேடும் பொழுது புதிய கிருபைகள் உண்டாகும். காலையில் உங்களுக்காக அதிகாலை ஜெபம் இருக்குது. அது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான். ஒரு 10 நிமிஷம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே தனி ஜெபம் பண்ணலாம். காலையில் எழும்பவே முடியலன்னு சொல்கிற யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எழும்பி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.